Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களோட உடம்பு ஃபிட்டா தான் இருக்குதா அப்படின்றத நீங்க எப்படி செக் பண்ணலாம் அதுக்கான ஒரு 3 டெஸ்ட்டை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உடற்பயிற்சின்றது உங்களோட உடல் நலத்துக்கு மட்டும் நல்லது இல்லைங்க. உடற்பயிற்சின்றது மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமா நம்மளோட மனநிலையை 12 மணி நேரம் வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக வச்சிருக்க முடியும். உடற்பயிற்சி நம்மள ரொம்பவே புத்திசாலியாக மாற்றும். ஃபிட்னஸ்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல, அதை பற்றி இப்போ சொல்கிறேன். எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் மேரத்தான் ஓட விரும்புறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபிட்டுன்றது ஒரு வரையறையாக தான் இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மாதிரி நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னா இப்போ சொல்லக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃபிட்னஸில் சராசரி நிலையில் இருந்தீங்கன்னா நல்லது. அதே நேரம் ரொம்ப சிறப்பான ஃபிட்னஸ் நோக்கி நகர்ந்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல உங்களோட மேல் உடலை வலிமையா வச்சுக்கிறீங்களான்றதை டெஸ்ட் பண்றதுக்கு, அதாவது அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தா இருக்கான்றதை செக் பண்றதுக்கு நீங்க புஷ்அப்பை நல்லா பண்ணுங்க. முதல்ல உடலை மேல தள்ளி புஷ்அப்பை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 90 டிகிரிக்கு உங்களோட உடம்பை கொண்டு போங்க. அப்புறமா மெல்லமா கீழே கொண்டு வாங்க. ஒரு செட்ல நீங்க எத்தனை புஷ்அப் செய்றீங்க அப்படின்றத நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ஒருத்தரோட மேல் உடல் எவ்வளவு வலிமையா இருக்குன்றதை இந்த புஷ்அப் செய்யறது மூலமாவே நாம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 50 புஷ்அப்க்கு மேல செய்றீங்கன்னா கட்டாயமா உங்களோட உடம்பு ரொம்ப ஃபிட்டா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 40ல இருந்து 50 புஷ்அப்க்கு மேல நீங்க செய்யற ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களை விட கம்மியா புஷ்அப் செய்யறவங்களை விட உங்களுக்கு இதயத்துக்கான பாதிப்பு ஏற்படுறதுன்றது 96% குறைவா இருக்கிறது ஆராய்ச்சி மூலமா சொல்றாங்க. சொல்லப்போனா புஷ்அப் ஏரோபிக் பண்ணக்கூடிய திறனை காட்டிலும் இதய நோய் வரதுக்கான அபாயத்தை அதிக அளவுல குறைக்குதுன்னே சொல்லலாம். வாரத்துக்கு 3 முறை சொல்லிட்டு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க புஷ்அப்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. 3 வாரங்களுக்கு அப்புறமா நீங்க ரொம்பவே ஃபிட்டா இருக்கதா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததா கீழ் உடல் வலிமையா இருக்கான்றதை செக் பண்ணக்கூடிய சோதனை, அதாவது லோயர் பாடி ஸ்குவாட்ஸ் நீங்க ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னாலே போதும் உங்களோட கீழ் உடல் ரொம்ப வலிமையா இருக்குன்றதை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் எப்படி பண்றதுன்னா, முதல்ல நீங்க சேர் போடுற மாதிரியான பொசிஷன், அதாவது ஸ்கூல்லலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி உட்கார மாதிரியான பொசிஷனுக்கு போயிட்டு அப்போ உங்களோட தொடை கால்கள்ல இருந்து 90 டிகிரி கோணத்துல இருக்கணும். அதுக்கப்புறமா இடுப்புல கைகளை வச்சுக்கிட்டு நாற்காலியை மேல உட்கார்றது மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து எழுந்துக்கணும். இதை நீங்க ப்ராப்பரா செஞ்சீங்கனாலே போதும். ஸ்குவாட்ஸ் அதிகரிக்கிறதுக்கு நேரமும் முயற்சியும் இருந்தாலே போதும். 4ல இருந்து 5 செட் ஸ்குவாட்ஸை வாரத்துக்கு 3 முறை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கனாலே 3 வாரத்துக்கு அப்புறமா உங்களோட உடம்பு ரொம்ப ஃபிட்டா இருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. உங்களோட கீழ் உடல் வலிமையா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடலோட நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தும். அப்புறம் காயம் அடையக்கூடிய அபாயத்தையும் குறைக்கும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த ஸ்குவாட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட்டா இருக்கும். அடுத்ததா இதயத்திற்கான உடற்தகுதினே சொல்லலாம். அதாவது இதயம் ரொம்ப ஃபிட்டா இருக்கான்றதை எப்படி செக் பண்றது, இதய துடிப்பு ஒருத்தரால எவ்வளவு வேகம் ஓட முடியுதுன்றதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதே போல VO2 மூலியமாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒருத்தரோட உடல் அதிகபட்சம் எந்த அளவுக்கு ஆக்சிஜனை உள்ள இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம இதயம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குது, ஃபிட்டா இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஃபிட்னஸ் கால்குலேட்டரை பயன்படுத்தி உடலோட VO2 தெரிஞ்சுக்கலாம். அல்லது 1 மைல் தூரம் நீங்க நடக்கிறது மூலியமா உங்களோட இதயத்தோட ஃபிட்னஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதயத்துக்கான ஃபிட்னஸை மேம்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. நடைப்பயிற்சியில இருந்து நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாகிங், சைக்கிளிங், இல்ல ஸ்விமிங், இது மாதிரியான விஷயங்களை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட இதயத்தை ரொம்ப ஃபிட்னஸா வச்சுக்க முடியும். ஒரே நேரத்தில் இதயத்துக்கான ஃபிட்னஸை ரெட்டிப்பு பலமாக்கிறதுக்கு HIIT சம்பந்தமான உடற்பயிற்சி நீங்க ரெகுலரா செய்யலாம். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம் நீங்க இந்த HIIT ஒர்க் அவுட் செஞ்சாலே உங்களோட உடல்ல நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஒருத்தர் ரொம்ப சிறப்பா ஃபிட்னஸை கொண்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. மாறா நல்ல ஃபிட்னஸை வச்சிருந்தாலே பல மணி நேரம் நீங்க ஜிம்மில் செலவு பண்ண வேண்டியதே இல்லை. பெரிய அளவு பலனை எதிர்பார்க்கறதுக்கு நீங்க சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.